உசுப்பேத்துறவங்ககிட்ட உம்முன்னு, கடுப்பேத்துறவங்ககிட்ட கம்முன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி தான் இப்ப கண்மணி அன்புடன்ல நம்ம தலைவர் என்ன பண்றாரு, அந்த பிள்ள பாட்டுக்கு படுத்தாங்க இருக்கு, தூங்குதுங்க. ஒரு ரூம்ல இருக்க சம்மதிச்சதே பெருசு. அதுலயும் ஒரு பெட்ல இருக்க சம்மதிச்சதே பெருசு. ஆனாலும் இன்னொன்னு சொல்லிக்கிறணும், கண்மணி ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. அத ஒரு பக்கட்டு விட்டுருங்க. இப்ப நம்ம அன்பு சைட்லருந்து அவரு பண்ணதுனால தானே அந்த பிள்ள பண்ணுச்சு. அப்படிங்கையில, இவரு என்னன்னா, பக்கத்துல இருந்தோனே சும்மா பாயுதுங்க உடம்பு மின்சாரம் மாரி. பாவம் தானே! அவரு என்ன பண்ணுவாங்க? இப்ப என்ன பண்றாங்க, நம்ம தலைவரு தலகாணி வேற நடுவுல வச்சு படுத்துருக்காங்களா, மெல்ல எந்திரிக்கிறாரு, அப்படியே வாராரு. அதத்தாங்க இப்ப சொன்னது உசுப்பேத்துறதுன்னு சொல்லிட்டு, சும்மா இருக்கிறவங்கள நம்மளெல்லாம், ஆஹா! தலைவன் போறான்யா, போறான்யா, கிட்டக்க போறான்யா, கொஞ்சம் போறான்யா, அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கையில, கைய மெல்ல மெல்ல ஸ்டெப்பா இன்ச் பை இன்ச்சா எடுத்துட்டு போறாரு. கன்னத்துக்கிட்ட கொண்டு போறாருங்க. நான் நெனச்சேன், கண்டிப்பா கைய வச்சா படார்ன்னு அடி குடுப்பாங்க நம்ம மேடம், அப்படின்னு நெனச்சேன். அத விட இன்னொன்னு, இது வந்து கனவா கூட இருக்கலாம். கட்டி பிடிக்கிற மாதிரியும், கட்டி அணைச்சு முத்தம் குடுக்குற மாதிரியும் அப்படின்னு நெனச்சா, அந்த புள்ள நிஜமா தான் இவரு நடந்துகிட்டு இருக்கு. பாத்துருது. டக்குன்னு எந்திரிச்சிருது. என்னமோ அடுத்தவன் மாதிரி, "ஆ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" நல்ல வேளை ஆன்னு கத்தாம விட்டுச்சே. இவரு அப்படியே, ஒண்ணும் இல்ல கண்மணி, ஒண்ணும் இல்ல. உனக்கு குத்துமேன்னு சொல்லிட்டு, காதுல ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கிறாங்க. ஏர்பேட் மாட்டியிருக்காங்க. அதான் சொல்றாரு. 2யும் கழட்டிருது. "அதுதானா?" அப்படிங்கிற மாரி பாக்க, "வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு டிஸ்டர்ப் இல்லாம எடுத்தேன்." அட பாவிங்களா! ஃபர்ஸ்ட்டே காதுல மாட்டியிருக்காளே! அத கழட்டிருவோமா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு மெல்ல மெல்ல இன்ச் பை இன்ச்சா நம்ம ஆளு வந்திருந்தாருன்னா, நம்ம சும்மா தேமேன்னு பார்த்துருப்போம்ல. சரி, ஏதோ ஒரு சீன் போகுது. பார்ப்போம் அப்படின்னு தானே பார்த்துருப்போம். ஆனா நம்ம எல்லாத்தையும் காதுல பூ சுத்துற மாரி சுத்த விட்டுட்டு, மெல்ல தலகாணிலாம் எடுப்போமா? தூங்குறாளே! அழகா இருக்காளேன்ட்டு மெண்டு முழுங்கி அப்படியே எச்சி முழுங்கி ஜொல்லு வடிஞ்சு எல்லாத்தையும் அப்படியே உசுப்பேத்தி விட்டுட்டு, என்ன வேலை பண்ணேன் பார்த்தீங்களா அன்பு? அதத்தாங்க சொன்னேன். உசுப்பேத்துறவங்ககிட்ட உம்முன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு, நம்மள கடுப்பேத்தி விட்டுட்டு கம்முன்னு இருக்க வச்சுட்டாங்கல்ல. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு கரெக்ட்டா வில்லி வெண்ணிலாவுக்கு தெரியுது பார்த்தீங்களா? பொங்குறா! ததப்புதா ததப்புதான்னு அப்படியே ஒலை அதிகமா பொங்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி கொதிக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே! ச்சே! வேணான்ட்டு போனா வந்துட்டாளே, வச்சுட்டாளேன்னு சொல்லி தவிக்குதுங்க. எங்கள நீங்க சேர்த்துக்கலைன்னு அவளுக அது கிடைக்கிற கேப்ல ஒரு சிந்து பாடுதுங்க. "ஏய் சும்மா இருங்கடி" அப்படிங்குது பாட்டி. "விடு வெண்ணிலா பார்த்துக்குவோம்." ஐயோ! ஏன் இந்த கேஸ போட்டு அவகிட்ட கையெழுத்து வாங்கணும்? அவகிட்ட கண்மணிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டா, இவங்களையே பிரிச்சுட்டதா இவங்களுக்கு ஒரு நெனப்பு. மனசளவுல ஒண்ணு சேர்ந்தா, அவங்களலாம் பிரிக்க முடியுமா? டைட்டில்லயும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. கதை பிரகாரம் அவங்கள தான் சேர்க்கணும்ன்ட்டு, சேர்த்து வைக்கணும்னு டைரக்டர் முடிவு பண்ணிட்டாரு. அப்படி இருக்கிற அந்த அம்மாவுக்கு அப்படியே பொங்குது. ஏன்டா சைன் வாங்கணும்? ஏன்டா கோர்ட்டுக்கு போனோம்? இப்ப சேர்த்து வச்சுட்டாங்களே! நான் கரெக்ட்டா அன்னைக்கே சொன்னேன். கண்டிப்பா இவரு அன்பு கையெழுத்த போட்டு வீட்டுக்கு விட்டுருவாங்க. ஏன்னா கோர்ட் உடனேலாம் தீர்ப்பு சொல்லாது 6 மாசம், 1 வருஷம் இருக்க சொல்லும். சரிங்க. இப்ப என்ன பண்ணலான்னு பிளான போட்டுட்டு இருக்கையில, அடுத்து இங்க என்ன பண்றாங்க, நம்ம கண்மணி தனியா பிசினஸ் பண்ணணும். சும்மாலாம் இருக்கக்கூடாது. இந்த வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. காலையில எந்திரிச்சுட்டு சிவாமி பாக்குது, "எம்மா சாப்பிடுறியாடா? நான் சமைச்சு வச்சுட்டேன். இட்லி இருக்கு." அப்படிங்கலாம். "வேணாம், வேணாம். நானே சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, "ஏம்மா? நான் குடுத்தத சாப்பிட மாட்டியா? எனக்கு இந்த வீட்லருந்து ஒரு ஒரு பருக்கு கூட எனக்கு வேணாம். நான் என் சொந்த சம்பாத்தியத்துல தான் நான் வாழுவேன். எனக்கு எதுவும் வேணாம்." அப்படிங்குது. அப்புறம் "எப்படிம்மா? வேலைக்கே போகாம எப்படி? நான் வேலைக்கு போப்போறேன். யார் இல்லைன்னு சொன்னா?" அப்படிங்கிற அன்பு வந்துறாரு. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சிவாமி கேட்க, "ஆமா. எனக்கு ஜீவா அவனோட பங்கு பணத்த எனக்கு போட்டு விட்டான்." அதாவது அவங்க ஹோட்டல்ல இருந்தாங்க இல்லையா பார்ட்னரா, அதுவும் இல்லாம ரொம்ப இந்த டான்ஸு அது இதுன்னு போட்டியெல்லாம் வச்சு, அதுக்கு ஒரு தொகை வந்துச்சு. அதையும் குடுத்தாங்க. எல்லாமே ஜீவாக்கு நல்லது பண்ணதுனால, அதுலருந்து வந்த லாபத்துல பல லட்சங்கள அள்ளி போட்டு விட்டுறாரு. அதனால நான் அத வச்சு நான் ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்டின்ட்டு இருக்காங்களா. அடுத்து நான் அது வேலையத்தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அப்படியே ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கு செல்லுக்குள்ள. அதை இதையும் நோண்டி நோண்டி பார்த்துட்டு இருக்க. கரெக்ட்டா இங்க வந்து சார் அப்படின்னு ஒரு 5, 6 பேர் வராங்க. என்னன்னு பார்த்தா எல்லாரும் வாங்க வாங்க என்ன அப்படிங்கல. அவங்க ஒரு பெரிய ஒரு நிறுவனம் பேர சொல்லிட்டு இதுலருந்து இது எங்களோடது தான் அப்படிங்கிறாங்க. சரி என்ன எங்க வீட்டுக்கே வந்திருக்கீங்க? இல்ல நீங்க ஒண்ணு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சீங்கல்ல இந்த இடியாப்பம், பாயா இது எங்க இதுல இல்ல. எங்க மெனுல இல்ல. இத மட்டும் நான் வச்சு ஃபேமஸ் ஆகலான்னு நெனைக்கிறேன். பெருசாகணும். ஆனா நீங்க வந்து கண்டிப்பா ஒர்க்கர்ஸா வரமாட்டீங்க. உங்களோடத நான் பார்த்தேங்க. உங்களோட ஷோ நடத்துச்சுல்ல, அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால நீங்களும் எங்க கூட சேர்ந்து பார்ட்னர் ஆகுறீங்களா? அப்படின்னு அன்பும் என் கண்மணியும் பார்த்து கேட்க, அன்புக்கு ஒரே சந்தோஷம். "கண்டிப்பா சார், கண்டிப்பா. நாங்க சேர்றோம். கண்மணி நீனும் சேருவில்ல?"
ம். உங்க கூடயா? மறுபடியுமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, நான் இதுல வரல. எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்ல, ஏன் கண்மணி அதெல்லாம் பேச வேணாம். சார் நாங்க சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற. டேய் அன்பு என்னடா? அப்படின்னு சொல்லிட்டு கிளவி வருது. ஏன் என்ன? நம்ம வீட்லயே நெறைய பிசினஸ் இருக்கு. அத விட்டுட்டு ஏன்டா இங்க போற? நம்ம ஹோட்டல வச்சுட்டு அடுத்த ஹோட்டலுக்கு போறியா? யார் அடுத்த ஹோட்டல் சொன்னது? அவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்களா இல்லையா? எங்கள என்ன குக் பண்றதுக்கா கூப்பிடுறாங்க? பார்ட்னர், ஒன் ஆஃப் த பார்ட்னர். பார்ட்னர் ஆக்க போறேன். 1,00,000 கிடைச்சா ஆளுக்கு 50,000 1,00,00,000 கிடைச்சா ஆளுக்கு 50,00,000 அவ்வளவுதான். நாங்களும் அவங்களும் முதலீடு தானே போடப் போறோம். அவங்க ரன்ல ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. நம்ம போய் ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு பாதி தொகை. அப்படிங்கைல, ஆமா அன்பு. பார்ட்னரா வந்து நீங்க கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டும் குடுங்க. நம்ம 3 பேருமே ஒரு அமௌண்ட்ட போட்டு பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? ஓகே சார். கண்டிப்பா சார். எல்லாம் பண்ணுவோம். அப்படிங்கைல கண்மணி வந்துட்டு, இல்ல நான் வரல அப்படிங்கிறாங்க. இல்ல அதெல்லாம் அவ வருவா. நீங்க சைன் போடுங்க. கொண்டாங்க அப்படின்னு சைன போட்டுட்டு, கண்மணி நீ போடு. நான் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. போடு கண்மணி. அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன? நானும் என் பங்குக்கு பணம் குடுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி குடு. உன்ன யார் வேணான்டா? என்னோட மொபைல் இருக்கு. காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க காச அப்படியே ஏத்தி ஏத்தி பார்க்குறாங்க. அது போகவே மாட்டேங்குது. பரவாயில்லம்மா, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்ல சார், நான் அத பண்ணிக்கிறேன். ஏதோ சர்வர் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. இரு கண்மணி, இரு, இரு. இப்ப என்ன விடு அப்படின்ட்டு உள்ளார போறாரு. போயிட்டு ஒரு பெட்டியில 10,00,000 பணத்த எடுத்துட்டு வராங்க. இவருக்கு ஒரு 10,00,000 கொண்டாந்து, இந்தா இது என்னோட 10,00,000 பங்கு. இது கண்மணிக்காக 10,00,000. ஹலோ! எங்களுக்கெல்லாம் நீங்க குடுக்க வேணாம் அப்படின்னு கண்மணி சொல்ல, அங்க இருந்துட்டு வெண்ணிலாவும் பாட்டியும், "டேய்! நீ ஏன்டா குடுக்குற?" "பாட்டி இருங்க பாட்டி. அவளுக்கு காசு இந்த டெலிவரி ஆகல. நான் அதுக்கப்புறம் வாங்கிக்குவேன். கண்மணி நீ எனக்கு என் மொபைலுக்கு பண்ணி விட்டுரு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா கைய புடி." அப்படின்னு 10,00,000த்தையும் 2 பேரும் ஆளுக்குன்ட்ட வச்சு, "அம்மா வாங்கம்மா." அப்படின்னு அம்மா கையால குடுத்து வாங்கி, அதுக்கப்புறம் அவங்கட்ட குடுக்குறாங்க. 3 பேரும் பார்ட்னர் ஆவோம் அப்படின்ட்டு அக்ரீமெண்ட்லாம் குடுத்துடுறாங்க. உங்களோடது ஃபேமஸா இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்களா. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல அன்பு. இந்த காசு இந்தா எங்களோட 10,00,000 3 பேருமே வச்சுக்கோங்க. இடம் எங்களோடது தான். எல்லாம் பண்ணிக்குவோம். நீங்களே வச்சு நீங்களே எல்லாம் பண்ணுங்க. ஓகேவா?" "சார் என்ன சார் சொல்றீங்க?" "ஆமா. நான் உங்கள நம்பிக்கை இருக்கு. உங்ககிட்ட குடுத்துட்டு போறோம்." அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு சந்தோஷம் தாங்கல. நாளையிலருந்தே ஜாயின் பண்ணிடலாமா?" "கண்டிப்பா. சாதிக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஓகேவா?" அப்படி சொல்லிட்டு கண்மணிக்கு ஆல் தி பெஸ்ட் மேடம் அப்படின்ட்டு போறாங்க. கண்மணிக்கு ஒரே குஷி தாங்கல. நம்மளும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆகப்போறோம் அப்படின்னுட்டு அதுக்குள்ளங்க அவளுக வீட்டு இருக்காளுக பாத்தீங்களா? அண்ணன், பொண்டாட்டி, அக்காவும், இப்ப கூட என் தம்பி தான் காசு குடுத்துருக்கான். ஹலோ! அடங்குறீங்களா?" அப்படின்ட்டு அன்பு நம்பருக்கு அனுப்புறாங்க. வந்துருச்சான்னு பாருங்க 10,00,000. வந்துருச்சு கண்மணி" அப்படிங்கிறாங்க. போதுமா? நான் யாரும் அப்பயும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். யார் வீட்டு காசுக்கும் ஆசைப்பட மாட்டேன். 5 பைசா இருந்தாலும் என் உழைப்புல தான் நான் சாப்பிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்ட்டு போறாங்களா? திமிருக்காரி. பாட்டி இப்ப என்ன பாட்டி பண்றது? அதான்டி தெரியல. இப்ப என்ன பண்றது? இவ சாதிச்சு காட்டிருவாளா? இவ பெரிய ஆளாச்சே! அதுவும் அன்பும் இவரும் ஒண்ணு சேர்ந்தா, பாட்டி என்னையும் 10,00,000 குடுத்து நானும் சேர்ந்திருப்பேன்ல. அதுக 2ம் போட்டி நடத்தியிருக்குதுங்க. அதுல ஜெயிச்சிருக்காங்க. அத வச்சு அவைங்க வந்திருக்காய்ங்க. உன்ன எப்படிரி சேர்த்துக்குவாய்ங்க? இல்ல பாட்டி நான் காசு தரேன்னு சொல்லியிருப்பேன்ல 2 மடங்கா. அவைங்க காசுக்கு இயங்குறவைங்க மாரியா தெரியுது. அவங்க பேர காப்பாத்திக்கிறதுக்கு இவங்களோட இது தேவைன்னு வந்திருக்காய்ங்க. அவைங்களுக்கு இதெல்லாம் காசே தேவையில்ல தெரியுமா? அதனால தான் குடுத்துட்டு போயிருக்காய்ங்க பாரு. காசு குடுத்தா தான் வருவாங்கன்னு குடுத்துட்டு போயிருக்கேன். ஆனா என்னடி நீ? அப்படிங்கிறாங்க. பாட்டி இப்ப என்ன பாட்டி பண்றது? சரி விடு. எப்படியாவது போய் கெடுத்து விட்டுருவோம். அவங்க கூடயே கெடுக்கிறதுக்கு தானடி நம்ம இருக்கிறோம். அப்படின்னு இதுங்க எல்லாம் ஹைஃபை அடிக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, கண்மணிக்கும், அன்புக்கும் கடவுள் துணை இருப்பாரு. அப்படித்தானங்க ஃப்ரெண்ட்ஸ்? அப்படித்தான் நினைக்கணும். வேற என்ன பண்றது? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையில உள்ள லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.